பொன்முடி இந்துக்கள் உணர்வை புண்படுத்தப்பட்ட போது கட்சி பதவியை மட்டும்தான் எடுத்தார். நான் தான் சொன்னேன், மந்திரி பதவியும் எடுத்தால் தான் உங்களுக்கு அது பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இந்துக்களின் உணர்வை பொன்முடி புண்படுத்தினது தவறுங்கிறத நான் ஆணித்தரமாக சொன்னேன். அவரை மந்திரி சபையிலேருந்து எடுங்கங்கிற கருத்தை நான் வெளிப்படையாகவே சொன்னேன். நம்மளோட கருத்து நியாயம் இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் மந்திரி சபையிலேருந்து பொன்முடி எடுத்தார். ஸோ அவர் இன்னைக்கு இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸில் பிராமணர்கள் எதிர்ப்பு நமக்கு வேண்டான்னு மாண்டிலின் சீனிவாசனாலும் சரி, எஸ்வி சேவருக்கு அப்பானாலும் சரி, இன்னும் பல பிராமணர்கள் ஓகே தகுதியானவங்க தான். பிபி ராமன் திமுகவுக்கு உதவுனவர், அந்த லாய்ஸோட அந்த அட்டத்து வீடு, இவங்களுக்கெல்லாம் அவங்க அந்த குறிப்பிட்ட சாதனையாளர்கள் பேர்லெல்லாம் தெருக்கள் வைக்கிறாரு. இவர் மைத்ரேயனை கட்சியில் சேர்த்துக்கிட்டார். ஸோ இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. குறிப்பாக முதல் அரசியல் சட்ட திருத்த பெருந்தலைவர் காமராஜுக்கு அரசியல் அதிகாரம் தான் காரணங்கிறத திராவிட இயக்க மற்ற முதல்வர்கள் மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த எண்ணம் ஸ்டாலினுக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கலைஞரே மறைச்சிக்கிட்டு இருந்தார். ஸ்டாலின் அந்த இதை பார்க்குறாரு. 27% உயர்கல்வியில் மெடிக்கல் இதில் ரெசர்வேஷன் வருதுன்னா ஸ்டாலினுக்கு அதிகாரத்துக்கு தான் சோனியா பேசுகிறாங்க. சோனியா பேசுனதும் மோடி அதை செய்து கொடுக்குறாரு.